வெல்கம் தமிழ் உலக கதைகள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளாக் மிரர் அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ். ஆந்தாலஜி வெப் சீரிஸ்னால் எபிசோடு வைஸாவோ இல்லை சீசன் வைஸாவோ தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு எபிசோடும் தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடுக்கு இன்னொரு எபிசோடுக்கு சம்மந்தம் இருக்காது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எபிசோட் ஜான் இஸ் ஆஃபுல். ஜான் அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. ரெகுலரான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு பொண்ணு. காலைல எழுந்திரிச்சோமா ப்ரெஸ் பண்ணோமா, காலைல வீட்டுக்காரர் தான் டிஃபன் ஆக்கி போடுவார். ஏற்கனவே ஜோனுக்கு ஒரு கல்யாணம் ஆகிருக்கான். ஆனால் இப்போ வேறு ஒருத்தனோட இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி முணங்கிட்டு சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. அப்படியே காரில் ஏறுவாங்க, சவுண்டாக பாட்டை போட்டு உடனே ஆஃபீஸ் போயிடுவாங்க. இவங்க ஒரு டெக் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அன்றைக்கி அப்படி அவங்க ஆஃபீஸ் போகும்போது அவங்க ஆஃபீஸ் பாய் வந்து நீங்கள் இன்றைக்கி சாண்டியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. இவங்க பொண்ணும் சரி சாண்டியை வர சொல்லுங்கள், நான் அவங்ககிட்ட எப்படியாவது பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாண்டின்ற பொண்ணை இவங்க இன்றைக்கி வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஜோனோட பழைய பாய் ஃப்ரெண்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமானவ சாண்டி உள்ளே வந்தோடனே அதை மூடி வச்சுட்டு சாண்டிகிட்ட பேச ஆரம்பிக்கிறா. சாண்டி, உங்களை நாங்கள் இப்போ வெளியேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா அவங்கள்ட்ட இன்னும் ஸ்கில் நிறைய தேவைப்படுது, நிறைய விஷயம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல விட்டியேன். சாண்டியும் ரொம்ப குறையாக சொல்கிறாங்க. என்னோடய மொத்த சேவிங்ஸையும் நான் என்னோடய வீட்டு மேலே போட்டேன். இப்போ நான் குடும்பத்தை பார்க்க என்ன பண்ணுறது அப்படின்னு அழுகுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே செக்யூரிட்டியை வர வச்சு நம்ம ஜோன் அந்த பொண்ணை வெளியேற்றிடுறா. அப்படியே செல்ஃபோன் எடுத்து பார்க்குறா. பழைய பாய் ஃப்ரெண்ட் நான் டவுனில் தான் இருக்கிறேன், நம்ம வேணால் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அப்படி பேசிக்கிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது சிகரெட் கீழே தவறி அங்கே போயிட்டுருக்க சாண்டி மேலே விழுந்துருது. சாண்டி கண்ணா பின்னு கத்திட்டு நீ ஒரு கோலன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறா. அதே சமயம் நம்ம ஜோனோட வீட்டில் ஒரு தெரப்பிஸ்ட்டை கூப்பிட்டு அவர்கிட்ட தெரப்பி எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம ஜோன். என்ன சொல்கிறான்னா, இப்போ திடீர்னு பழைய பாய் ஃப்ரெண்ட் வேறு கூப்பிட்ருக்குறான். ஆனால் இப்போ ஏற்கனவே கிறிஸ்ன்ற ஒருத்தனோட இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. கிறிஸ் வந்து நல்லவன், ஆனால் அவன் நல்லா சாப்பாடு கூட எனக்கு ஆக்கி போடுறான், அவன் நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் பழைய பாய் ஃப்ரெண்ட் மேக் இருக்கான், அவன் ரொம்ப என் மேலே பாசம் காட்டினான். ஆனால் அவன் அளவுக்கு இப்போ கிறிஸ் இல்லை. நான் இப்போ எந்த முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குன்னு சொல்லி அவன் நம்ம மனக்குறையெல்லாம் நம்ம தெரப்பி சொல்லிகிட்டு இருக்கிறான். அவகிட்ட பேசிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறா. நம்ம மேக்கை பார்க்க போகலாம்னு ஐடியா பண்ணி அங்கேருந்து ஹோட்டலுக்கு போய் மேக்கை மீட் பண்ணுறா. இவர் தான் மேக். இவர் அவனோட நம்ம ஜானோட பழைய பாய் ஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி இவர்கிட்ட தான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில பிரச்சனைனால இப்போ பிரிஞ்சு கிறிஸ்ன்றவனோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம பழையபடி நம்ம ஒன்றா சேர்ந்து வாழலாம், எனக்கு எப்பவுமே ஒன்று நினப்பாகவே இருக்குது, நம்ம வேணால் மறுபடியும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஜான், இல்லை நான் ஏற்கனவே கிறிஸ் கூட இருக்கிறேன், அவன் நல்லவன் தான், எனக்கு அவனை விட்டு வெளியேற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். திடீர்னு ஏதோ நினச்சவங்க கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு திடீர்னு நம்ம ஜான் அதை தட்டி விட்டு இல்லை இப்படி நடக்கக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியேறா. அங்கேருந்து வீட்டுக்கு வந்த ஜோன் கிறிஸ் சமைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. கிறிஸ் என்ன பண்ணுறான்னா, சமைச்சிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஜோனுக்கு கொடுக்குறான். அவளும் ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ஹாலுக்கு போகிறாங்க. ஹாலுக்கு போயிட்டு சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு ஷோ பார்க்கலாம் 2 பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லி ஹாலில் உட்காடுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆனது நெட்ஃப்ளிக்ஸ் தான். இந்த நெட்ஃப்ளிக்ஸு தன்னை ஒரு டிட்டோ காப்பி எடுத்த மாதிரி அவங்க இந்த கதைக்குள்ளேயே ஸ்ட்ரீம்பெரி அப்படின்ற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம கிறிஸும் ஜோனும் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்வைப் பண்ணிட்டு வரும்போது ஜோன் இஸ் ஆஃபுல் அப்படின்ற ஒரு சீரீஸ் வருது. இதில் என்ன கூத்துனா, நம்ம ஜோனோட முகம் எப்படி இருக்குதோ அவள் முடி கலர் கொண்டு அவள் ஆஃபீஸில் எந்த மாதிரி உட்காந்துருப்பாளோ அது மொத்தமே டிட்டோவாக காய் பண்ண மாதிரி இருக்குது. இவங்களும் சரி அதை பார்க்கலான்னு சொல்லி அந்த கிறிஸ் அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிடுறான். ப்ளே பண்ணும்போது தான் தெரியுது நம்ம ஜோன் காலையிலேருந்து என்னென்ன பண்ணுறாளோ, சாப்பிட்றதுலேருந்து அவள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது சத்தமாக பாட்டை வச்சுட்டு அந்த பாட்டுக்கேற்ற சிங்க் மாதிரி லிப்ஸையும் மூமெண்ட் கொடுத்துட்டே போவாள். அது எல்லாமே அப்படியே ஓடுது. நம்ம ஜான் இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறா. இதே சமயத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் பாய்ஸு எல்லாம் பார்க்குறாங்க. காலையில் ஆஃபீஸ்லேருந்து ஃபயர் பண்ண சாண்டி ஒரு பாரில் உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவங்களோட மொபைலுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நம்ம ஜானோட லைஃப்பை பேஸ் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்குன்னு. எடுத்து அவளும் லேப்டாப்பில் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி அவளோட பழைய பாய் ஃப்ரெண்டுக்கும் அதே மெசேஜ் வருது. இவனும் அந்த வெப் சீரிஸை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜானோட வீட்டில் பார்த்தோம்னா 2 பேரும் ஜோடியாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. வெப் சீரிஸில் இவரோட வாழ்க்கையில் காலையிலேருந்து என்ன நடந்துச்சோ அத்தனை விஷயங்களும் ஒரு அச்சு மரம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஜானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டமாக்கிட்டே இருக்குது. அடுத்தது காலையில் அந்த சாண்டின்ற பொண்ணை ஃபயர் பண்ணுற சீன் வருது. இதை பார்த்துட்டு ஜான் இல்லை இது நான் இல்லை, ஆனால் நான் பேசுனது வேறு, இங்கே வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லி கோவப்படுறா. அதே சமயத்தில் இந்த ஆஃபீஸ் பாய் இந்த ப்ரூட்டஸ்னு ஒரு செக்யூரிட்டி வர வச்சு வெளியேற்றினது இது எல்லாமே காமிக்கிறாங்க. சாண்டியோட சீன் வரும்போது பாரில் உட்காந்துருக்க சாண்டி கூட ஆமாம் நம்ம ஜோன் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே வருது அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அடுத்தது அந்த சாண்டியை ஃபயர் பண்ணும்போது
இவ எந்திரிச்சு கொஞ்சம் சோகமாக தான் இருப்பாள். ஆனால் அந்த சீனில் காட்டும்போது இவ ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஜோன் டென்ஷன் ஆகுறா. அதே சமயத்தில் மேலேருந்து சிகரெட் விழுந்த சீன் எல்லாமே அப்படி டிட்டோவாக வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து நம்ம ஜோனோட பழைய லவர் மேக் வந்து இவளுக்கு மெசேஜ் பண்ணது, இவ மறுபடியும் தெரப்பிஸ்ட்டு பேசும்போது இவன் இந்த மாதிரி பழைய மேக் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறதா அப்படி சொல்லியிருப்பா. அது எல்லாமே நம்ம கிறிஸ் பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இவ வெப் சீரிஸ் நினச்சா கூட இவ அது உண்மைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்தது இவ போய் அந்த மேக்கை போய் ஹோட்டலில் மீட் பண்ணது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிறிஸ் கோவப்பட்டு உள்ளேருந்து அவனோட துணியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கோவமாக வெளியே போகிறா. நம்ம ஜோன் வந்து நில்லுன்னு சொல்லிக்கிட்டே வர்றா. வெளியே வரும்போது கரெக்டாக அந்த கிஸ்ஸிங் சீன் அந்த இதில் ஓடும் பாருங்க. இதை பார்த்துட்டு வெறியாகி சர்டிஃபிகேட்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமாக வெளியே போய் கார்லேருந்து கிளம்பி அங்கேருந்து அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க உட்காந்து வெப் சீரிஸ் பார்க்குறது கூட அதில் உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த வெப் சீரிஸில் இவங்க உட்காந்து இதை பார்க்குற மாதிரி, அவங்க உட்காந்து அது வேறு வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. வெளியே வந்த நம்ம ஜோன் நம்ம கிறிஸ்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அவன் கண்டுக்காமல் கார் எடுத்துகிட்டு ஓடியே போயிடறான். இப்போ உள்ளே வந்து பார்க்குறா. இப்போ காரில் கதை தட்டி கிறிஸ்கிட்ட கெஞ்சினது கூட அது லைவில் ஓடிட்டு இருக்குது. என்னடா இப்படி லைவில் ஓடிட்டுருக்கானே, இது கனவா நனவான்னு சொல்லி ஜோன் கோவப்பட்டு ஒரு இடத்துல தாங்க முடியாமல் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றா. அப்படியே காலைல பொழுது விடியுது. ஜோன் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறா. எப்போ வந்து குட் மார்னிங் சொல்கிற ஒருத்தன் அன்றைக்கி திட்டிட்டு போகிறான். நம்ம ஜோன் எப்படியோ கவலையிலே அப்படியே ஆஃபீஸ் போகிறா. ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது எல்லா பேரும் நம்ம ஜோனியை வெறிச்சு பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தா எல்லா பேருக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகி எல்லாருமே அந்த வெப் சீரிஸ் பார்த்துருக்காங்க. நம்ம ஆஃபீஸ் பாய்ட்ட வந்து கேட்கும்போது, இல்லை இங்கே வந்து ப்ரூட்டஸ்னு ஒரு செக்யூரிட்டி வந்து நின்றுப்பான் ஏற்கனவே, அவங்க வந்து ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆஃபீஸ் பையன் சொல்கிறான், இல்லை உங்களோட நடத்தையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸ் வேலேருந்து அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நம்ம சாண்டி முன்னாடி எப்படி அங்கேருந்து வெளியேறினாங்களோ அதே மாதிரி இவளும் வெளியே போகிறா. மேலண்டு இவள் பார்த்த மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவளை பார்த்துருக்காங்க. நம்ம ஜோன் நைட்டு போய் வெப் சீரிஸில் பார்க்குறா. இப்போ காலையில் நடந்த அந்த ஃபயரிங் சம்பவம் கூட அதில் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் என்ன வந்திருக்குன்னா, ஸ்ட்ரீம்பெரின்ற சிஇஓ மோனா ஜவாடி அப்படின்றவங்க ஜோனி சாஃப்ட்ன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு சொல்லி நியூஸ்லேயே வந்திருக்கு. நம்ம ஜோன் என்ன பண்ணுறான், நேராக அவளோட பர்சனல் லாயர்கிட்ட போய் இந்த மாதிரி என்னோடய உரிமைகள், என்னோடய முகம், என்னோடய கேரக்டர் எல்லாத்தையுமே திருடி அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, இதனால் என்னோடய வேலை போச்சு, என்னோடய லவ்வர் எல்லாமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நான் வாழ்க்கையில் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஆனால் அப்போ நம்ம லாயர் சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ப்ரைவசி பாலிசியில் ஏதாவது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அப்படியே சைன் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஸ்ட்ரீம்பெரியை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அவங்க ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே அவங்களோட டேர்ம்ஸ்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அதாவது உங்களோட பர்சனல் லைஃப்பை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கான டேர்ம்ஸ் அதில் இருக்கும், அதை நீங்கள் சரியாக படிக்காமல் இருந்திருக்கீங்க. அதனால தான் அவங்க உங்கள் லைஃப்பை வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே அவங்க எடுத்து வெப் சீரிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதாக இருந்தாலும் நீங்கள் முழுசாக படித்து பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜோன் கேட்குறா, எப்படி என்னோடய டே டு டே லைஃப் எல்லாமே அவங்க காப்பி பண்ணுறாங்க, எப்படி அவங்க எல்லாத்தையுமே சிசிடிவி கேமரா மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறாங்க கேட்டால், அவங்க கையில் இருக்க கேஜெட்டு செல்ஃபோன் இது மூலிமா அவங்க அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாயர் சொல்கிறாங்க. இவள் அங்கேருந்து கோவமாக வெளியே வந்துடுறா. இப்போ கோவமாக வெளியேறி வந்த ஜோன் தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறா. இவன் என்ன பண்ணுறான், அப்பையும் உட்காந்து அந்த ஸ்டீம் பீரியடில் அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். வெளியே யாரை கதவு தட்டுற சத்தம் கேட்கட்டியும் இவன் அதை பேஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து யாரா கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜோன் சோகமாக நின்றுட்டுருக்குறாங்க. ஜோனை உள்ளே வர சொல்கிறான். உள்ளே வர சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் என்ன பண்ணுறான்னு அந்த வெப்சீரிஸ் ஆஃப் பண்ணான்னு பார்க்குறான். ஆனால் நம்ம ஜோன் அதை பார்த்துட்டு தன்னோட இயலாமையில் அவனை அப்படியே கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறா. இந்த சமயத்தில் அவனுக்குள்ள ரொமான்ஸ் வந்துடுது. பெட்ரூம் வரைக்கும் போயிடுறாங்க. ஆனால் நம்ம மேக் வந்து, இல்லை வேணாம், நம்ம எதாவது பண்ணோம்னா இதுக்கு நாளைக்கு வெப்சீரிஸில் படம் போட்டு காமிச்சிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுறான். கோவப்பட்ட ஜோன் நேராக போய் ஆளுக்கு உட்காந்து டிவியை பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெப்சீரிஸில் காலைல நடந்த அந்த லாயர் கன்வர்சேஷன் ஓடிட்டுருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே போச்சு, இதை பழிக்குப்படி வாங்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லி காலைல நேராக என்ன பண்ணுறான்னா, நிறைய பர்கரு சாஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுறா. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 10-15 பர்கரை தீர்த்துட்டு நல்ல காரமான சாஸுகளையும் 2 டப்பா வாங்கிட்டு வந்திருப்பா. அந்த சாஸையும் ஒரு டப்பா முழுசாக அப்படியே குடிச்சிட்றா. அப்படியே கட் பண்ணி ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க. அந்த சர்ச்சில் 2 மணத்தம்பதிகளுக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம ஜோன் அங்கேருந்து விசில் அடிச்சுக்கிட்டு உள்ளே வர்றா. உள்ளே வந்தவ அந்த இடத்துலையே அசிங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்றா. இதை பார்த்துட்டு எல்லா பேரும் வெறுப்பில் ஐயோம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. மணப்பொண்ணு கூட, அடிப்பாவி என் கல்யாணத்தில் வந்து இப்படி அட்டுலையும் பண்ணணும்னு நேராக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறா. போலீஸ்காரங்கள் அங்கேருந்து வந்து நம்ம ஜோனை கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அவள் கையில் பிளேட் கொடுத்து பல ஆங்கில ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் ஜோன் அதுக்காக வருத்தப்படலை. தான் நினச்ச சாதிச்சிட்டோம்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு போலீஸ்காரமாக வந்து இவள் லாயர் வந்து இவளை ஜாமீன் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவள் கையெழுத்து வாங்கிட்டு அங்கேருந்து வெளியே விட்டுறாங்க. இந்த சமயம் வேறு ஒரு இடத்துல சல்மா ஹயக் அப்படின்றவங்க தன்னோட லாயரை பார்க்க வந்திருக்காங்க.
இந்த சல்மா ஹயக் யாருன்னா, இவ தான் ஜானி சாஃபுல் அப்படின்ற ஸ்ட்ரீம்பரில் நடக்கிற வெப்சீரிஸில் இவங்க தான் ஆக்ட்ரஸாக நடித்து ஜோனாக நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இவங்க தான் நடிச்சிருக்காங்கன்னா இவங்க நடிக்க மாட்டாங்க. இவங்ககிட்ட அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. இவங்களோட ஃபேஸ் மற்றும் இவங்களோட ஆட்டிடியூடை மட்டும் அவங்க வாடகைக்கு எடுத்திருப்பாங்க இந்த ஸ்ட்ரீம்பெரி. அதாவது என்னென்னா, ஸ்ட்ரீம்பெரிக்கிட்ட பவர்ஃபுல் ஏஐ கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. அது மூலிமா ஜோனோட லைஃப்பில் நடக்கிற ஈவெண்ட்டெல்லாம் எடுத்து இந்த சல்மா ஹயக்கோட முகத்தை அதில் அட்டாச் பண்ணி சல்மா ஹயக்கே நேரில் நடிக்கிற மாதிரி அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜிஐ பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தா அப்படியே ரியல் லைஃப் மாதிரி அது இருக்கும். காலையில் சர்ச்சில் நடந்த சம்பவம் ஸ்ட்ரீம்பெரியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். இதை பார்த்துட்டு சல்மா ஹயக் நேராக தன்னோட லாயர்கிட்ட வந்து, என்னோடய நடத்தையை பற்றி இவ்வளவு கேவலமாக அதில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, என்னோடய முகத்தை அந்த கேவலமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம நீங்கள் உட்காந்து என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி தன்னோட லாயர்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, நம்ம லாயரை உடனே என்ன பண்ணுறாரு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எடுத்து காமிச்சு, இதில் இந்த விஷயம் சொல்லியிருக்கு, உங்களோட ஆட்டிடியூட் மற்றும் உங்களோட எப்படி வேணால் சித்தரிக்கலாம்னு சொல்லி ஃபுல் பொட்டன்ஷியலை அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மூலமாக ஆக்சஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம லாயர் சொல்லிடுறாரு. இதை பார்த்துட்டு நம்ம சல்மாயை கோவம் அங்கேருந்து கத்திட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி நம்ம ஜோனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஜானோட வீட்டில் வந்து காலிங் பெல் அமுக்குறாங்க. தூங்கிட்டு இருந்த ஜான் எந்திரிச்சு வந்து வெளியே பார்த்துட்டு சல்மா ஹயக் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்த உடனே உள்ளே போய் ஒளிய ஆரம்பிக்கிறா. உள்ளே வந்த சல்மா நேராக வந்து நம்ம ஜான்கிட்ட, நீ ஏன் சர்ச்சில் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் உங்களோட கவனத்தை ஈர்க்கன்னு சொல்லி தான் அந்த மாதிரி நடந்தேன். அப்போ தானே சல்மா ஹயக் என்னையை தேடி வருவீங்க, அப்போ தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியும். என்னைய மாதிரி ஏன் நடிக்கிறீங்க, என்னைய மாதிரி நீங்கள் நடித்து வெப்சீரிஸ் போகிறதுனால தான் என்னோடய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நம்ம சல்மா ஹயக், உன்னால் என்னோடய கெரியர் ஃபுல்லாக ஃபாயில் ஆயிடுச்சுடி, நீ காலைல அந்த மாதிரி நடித்த வட்டியும் அது அப்படியே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்குது, அதனால தான் என்னோடய கெரியர் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சல்வா ஆதங்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஜோன் சொல்கிறா, உங்களுக்கு அது கெரியர் தான், எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே போச்சு, வேலை போச்சு, என்னோடய லவர் போயிட்டேன், எல்லாமே போச்சுன்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு நம்ம சல்மா ஹயக் சொல்கிறாங்க, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து காமிச்சு, இதில் ஸ்ட்ரீம்பெரி சிஇஓ மோனா ஜவாடி இவ தான் எல்லாத்துக்கும் காரணம், அவகிட்ட ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் இருக்குது, அதனால் நான் நேராக போய் நடித்தேன்னு நினைக்காத, அவள் வச்சுருக்க கம்ப்யூட்டர் மூலமாக தான் எல்லாமே சிஜிஐ பண்ணுறா, நான் நேராக போய் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிய வைக்கிறா. நம்ம ஜோனு இதை கேட்டுட்டு, ஓ இதுதான் விஷயமா, அப்போ நம்ம 2 பேரும் ஸ்ட்ரீம்பெரிக்கில் போய் அந்த கம்ப்யூட்டரை அடித்து நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. நம்ம எப்படி உள்ளே போகிறோன்னு சொல்லி சல்மா கேட்க விட்டியும், என்னால் உள்ளே போக முடியாது, ஆனால் சல்மா ஹேக்கால் உள்ளே போக முடியும், ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல விட்டியும், நம்ம சல்மா ஹேக்கு காலைல நேராக போய் ஸ்ட்ரீம்பெரியோட ஓடிடி ஆஃபீஸ்க்கே போயிடுறா. போகட்டியும், நான் அந்த மாதிரி மோனா ஜவாடியை பார்க்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல விட்டியும், இல்லை அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. சரி நான் அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பாத்ரூம் போகிறாங்க. அந்த சமயத்தில் இங்கே மோனா ஜவாடி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜோனி சாஃபுல்ன்ற இந்த நிகழ்ச்சி எப்படி ரன் ஆகுது அப்படின்ற பற்றி ஒருத்தண்டை விலைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் மோனா ஜவாடியோட பிஏ ஒருத்தவங்க வந்து, இந்த மாதிரி சல்மா ஹயக் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மோனா ஜவாடியோ, அவங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையே, அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சமயம் சல்மா ஹயக் என்ன பண்ணுறாங்கன்னா, பேக் டோர் வழியாக நம்ம ஜோனை உள்ளே கூப்பிட்டு விட்டுறாங்க. இவங்க 2 பேரும் மெதுவாக போய் மோனா ஜவாடியோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. அப்போ மோனா ஜவாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாத்திமா அப்படின்ற பொண்ணுக்கிட்ட இந்த ஸ்ட்ரீம்பெரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம்பெரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அவங்ககிட்ட ஒரு அட்வான்ஸ்டு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டரு இப்போ இந்த ஸ்டேர் கேஸுக்கு பின்னாடி தான் ஒரு ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா கேட்டுக்கிறாங்க நம்ம ஜோனும். அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை காமிக்கிறாங்க. அது சின்ன ஒரு பபுள் மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஃபங்க்ஷன் ஓடிட்டுருக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, அது தனக்குள்ளே நிறைய மல்டிவர்ஸை க்ரியேட் பண்ணுது. இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மில்லியன் மக்களுக்கும் ஒவ்வொரு எபிசோடு ரெடி பண்ணுது. நிறைய மல்டிவர்ஸை அதுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அவங்களோட வாழ்க்கை எல்லாத்தையுமே சிஜிஐ பண்ணி உள்ளேயே எடிட்டிங் எல்லாத்தையும் பண்ணிடுது. இது சாதாரண ஒரு எபிசோடுக்கு நம்ம பண்ணுறதா இருந்தால் பல மாதங்கள் எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சில எபிசோடில் ரெடி பண்ணியிருக்கோம், அதுக்கு நீங்கள் அக்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி இவங்கள அந்த எபிசோடுக்கு அக்ரி பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஜோன் உடனே அந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு இடத்துக்கு போகிறாங்க. அந்த சமயம் மோனா ஜவாடியோட பிஏ வந்து ரிசப்ஷனில் சல்மா ஹயக் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பாத்ரூம் போயிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிஏக்கு தெரிஞ்சு போச்சு, ஏதோ ப்ராப்ளம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு குவாண்டம் கம்ப்யூட்டர் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு ரூமுக்கு வந்தவங்க செக்யூரிட்டியை பார்த்து அவனை மிரட்டி அவங்ககிட்ட என்ன நடக்குன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் செக்யூரிட்டி சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் உண்மையான ஜோன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜோனை பார்த்து சொல்கிறாங்க. என்ன நான் உண்மையான ஜோன் இல்லையா? அப்போ யார் தாண்டா உண்மையான ஜோன்? நான் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும், நான் ஜோன் இல்லைன்னு சொன்னால் எப்படி எனக்கு நான் நம்புறது அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் உண்மையான ஜோன் இல்லை, உண்மையான சோர்ஸ் ஜோன் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டரை எடுத்து காமிக்கிறான். அந்த இடத்துல பார்த்தா
உண்மையிலேயே இவரோட ஹேர் ஸ்டைலில் அங்கே சோர்ஸ் ஜோன்னு சொல்லி உண்மையான ஜோனை காமிக்கிறான். இப்போ நீங்கள் எல்லாருமே நீங்கள் உங்களோட ஃபேஸை கொடுத்துருக்குறீங்க. சல்மா ஹேக் அவங்களோட ஃபேஸை ராயல்ட்டியாக கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபேஸை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அது மாதிரி தான் நீங்கள் உங்களோட பேர் அன்னி மர்ஃபி, நீங்கள் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் காமிக்கிறான். இவளால் நம்பவே முடியல. ஆமாம், நம்ம எல்லாமே ஒரு சிமுலேஷன் வேர்ல்டுக்குள்ளே இருக்கிறோம், இது ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டி. இந்த இடத்துல ஜோனோட மொத்த வாழ்க்கையும் வச்சு அவங்களோட வாழ்க்கையை ஒரு வெப் சீரிஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உண்மையான ஜோன் கிடையாது, இங்கே இருக்க சல்மா ஹேக்கோட உண்மையான சல்மா ஹேக் கிடையாது. அவங்களோட ஃபேஸை தான் அவங்க ராயல்ட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேஸை வச்சு நாங்கள் சிஜியை தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோனு கோவப்பட்டு அந்த செக்யூரிட்டி அடித்து போட்டு நேராக ஒரு கோடாரி எடுத்துகிட்டு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்க போகிறாங்க. இங்கே எல்லா பேரும் மோனாஜாவடியை கூப்பிட்டு அதே ரூமுக்கு போகிறாங்க. ஜோன் என்ன பண்ணுறான்னா, அந்த கம்ப்யூட்டரை உடைக்க போகிறேன், இதோட எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மோனாஜாவடி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ மட்டும் அதை நீ உடைச்சேன்னா இங்கே இருக்க எல்லா பேருமே செத்துருவான், அது கிரியேட் பண்ணி வச்சுருக்க அத்தனை பேர் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சல்மா கேட்குறேன், நான் செத்துருவேனா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டியா? ஆமான்னு சொல்லப்பட்டியும் நம்ம சல்மா காயே வேணாண்டி வெட்டிடாத, அதை உடச்சிடாதன்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் ஜோன் நிற்கிறா. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா ஏற்கனவே ஜோன் இங்கே வந்து நின்றுருக்கணும், இது என்னோடய முடிவு இல்லை அவளோட முடிவுன்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டரை போட்டு வெட்ட ஆரம்பிக்கிறான். திடீர்னு வெட்டணும் எல்லாமே கிளிச் ஆகுது. இவ்வளோ நேரம் கம்ப்யூட்டரால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த எல்லாமே மாறுது. இவ்வளோ நேரம் நம்ம ஜோன் நினச்சிக்கிட்டு இருந்தவ ஜோன் கிடையாது, அப்போ சோர்ஸ் ஜோனாக மாறிடுறா. இவ்வளோ நேரம் சல்மா ஹேக்கா நினச்சிக்கிட்டு இருந்தவ தான் ஜோனாக இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்தவ அப்படி சல்மா ஹேக்கா அந்த கேரக்டருக்கு மாறிடுறா. அப்போ இவ்வளோ நேரமாக சல்மா ஹேக்கா நடிச்சிட்டு இருந்தது இந்த அன்னி மர்ஃபி அப்படின்ற இந்த பொண்ணு தான். இவ தான் ஜோனாவை நடிச்சிருக்கிறா, ஆனால் உண்மையிலே ஒரு ஆக்ட்ரஸ். இப்போ சோர்ஸ் ஜோனு மற்றும் அன்னி மர்ஃபி ரெண்டு பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம சோர்ஸ் ஜோனோட முகத்தில் ஒரு நிம்மதி தெரியுது. மறுபடியும் ஒரு தெரப்பி, அந்த தெரப்பியில் நம்ம சோர்ஸ் ஜோன்கிட்ட இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ஆனால் என்ன ஒரே வருத்தம், என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரை உடச்சதுக்காக. இருந்தாலும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரப்பிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பின்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சோர்ஸ் ஜோன் ஒரு காபி ஷாப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம சோர்ஸ் ஜோனும் அன்னி மர்ஃபின்ற இவ்வளோ நாள் ஜோனாக நடிச்சுட்டு இருந்த பொண்ணு மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அப்படியே அதோட இந்த எபிசோடும் முடியுது. இப்போ இந்த எபிசோடில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ இவங்க இருக்கிறது கூட உண்மையான ரியாலிட்டி கிடையாது, அந்த குவாண்டம் கம்ப்யூட்டரோட கற்பனையில் தான் இப்போ இவங்க இருந்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது ஒன்றும் உண்மையான ரியாலிட்டி கிடையாது. அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண அத்தனை மில்லியன் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம பார்த்தது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குன்னா, கடைசியாக நம்ம ஜோன் வந்து, அதாவது நம்ம சோர்ஸ் ஜோன் அப்படின்றது தான் ரியாலிட்டி. இந்த கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ண அந்த சிமுலேஷனில் தான் அன்னி மர்ஃபி அப்படின்றவங்க ஜோனாக நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு போல் சல்மா ஹேக் அப்படின்றவங்க தான் அந்த வெப்சீரிஸில் வர முகத்தை வெப்சீரிஸில் ஜோனாக நடிக்கிறதா அந்த கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்குது. எப்போ அந்த கம்ப்யூட்டர் உடச்சிட்டாங்களோ அப்போவே அந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த ஃபேஸை ப்ராசஸ் பண்ண முடியல. அதனால் அந்த கம்ப்யூட்டரை உடச்ச பொண்ணு சோர்ஸ் ஜோனாக மாறிடுறாங்க. சல்மா இவ்வளோ நாளும் தன்னை ஜோனாக நினச்சிக்கிட்டு இருந்த அன்னி மர்ஃபி சல்மா ஹேக்கோட கேரக்டருக்கு மாறிடுறாங்க. உண்மையிலே அவங்க தான் அந்த கேரக்டர் நடித்தவங்க. அதனால் ஃபேஸை வச்சு தான் இது சிமுலேஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இதை உடச்சதுனால ஃபேஸை இனிமேல் சிமுலேஷன் பண்ண முடியாதனால அவங்க ஒரிஜினலோட முகத்துக்கு மாறிடுறாங்க. ஆக மொத்தம் இது ரியல் வேர்ல்டு நடக்கிறதில்ல, இது ஒரு கம்ப்யூட்டரில் நடக்கிற ஒரு சின்ன ரியாலிட்டி ப்ராசஸ் மாதிரி தான், அதாவது ஒரு சிமுலேஷன் தான். இதோட நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.